வணக்கம் மக்களே. இன்னைக்கு சிவராத்திரி. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஈசனை வழிபடக்கூடிய ஒரு நாள். உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்து மக்களாகப்பட்டவர்கள் சிவபெருமான மனமுருகி வேண்டி நைட்டு முழுக்க விரதம் இருந்து விடிய விடிய நாமங்களை சொல்லி துதிக்கக்கூடிய இந்த பெருநாள் தான் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரி பெருநாள்ல ஒரு பெரிய எப்படி சொல்ல ஈசனை துதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அறிவியல் சம்பந்தப்பட்ட உண்மைகளும் இருக்குங்கிறத உங்களால உணர முடியுமான்னா, இந்த சிவராத்திரி திருநாள்ல ஏன் நம்ம இரவு முழுவதும் விழித்திருக்கிறோம் அப்படின்னா, பூமியோட வட அரைக்கோளத்துல உள்ள ஆற்றல் இயற்கையாகவே இன்னைக்கு மேலோங்குது. அந்த இயற்கையாகவே மேலோங்கக்கூடிய ஆற்றலானது நாம அந்த இரவு நாள்ல நம்ம நம்மளோட முதுகுத்தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு உட்கார்ந்து விழித்திருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆற்றலானது நம்ம உடலை எளிதாக சென்றடையும். அப்படி அந்த ஆற்றல் பூமியோட ஆற்றல் வைப்ஸ் நம்ம மேல விழும்போது நம்ம மனதுல உள்ள மனக்கவலைகள், அதாவது மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி ஏற்படும். மொத்தம் இந்த சிவராத்திரியில இந்த இரவு பொழுதுல மட்டுமே 4 கால பூஜைகள் நடக்குது எல்லா சிவன் கோவில்கள்லையும். முதல் கால பூஜைகள் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உடல் நலமும் செல்வமும் கிடைக்குங்கிறது உறுதி. 2வது கால பூஜையை அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுல நம்மளோட மனநலமும் கர்ம வினைகள், போன ஜென்மத்துல உள்ள நம்மளோட கர்ம வினைகள் பாவங்கள் குறையுங்கிறது ஒரு நம்பிக்கை. 3வது காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அறியாமை, மனசுல உள்ள அறியாமை ஆகிய தீய எண்ணங்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு நல்ல எண்ணங்கள் நம்ம மனசுல ஒரு தோன்றதுக்கு வழிபாடாக இந்த 3வது கால பூஜை ஆகப்பட்டது இருக்குது. 4வது காலம்ங்கிறது அதுக்கும் மேல்படி மோட்சம், முக்தி, இறைவன் நம்மை உணர்தல், நம்மில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர்தல் அப்படிங்கிறது தான் 4வது கால பூஜையோட வழிபாடா. சிவராத்திரியில என்னென்ன செய்யணும், எப்படி பூஜையில கலந்துக்கணுங்கிறத பார்த்த நம்ம சிவராத்திரினா என்னங்கிறது வரலாறு தெரியுமா? ஆமா, ஒரு முறை ஈசனாகப்பட்டவர் பார்க்கடலை கடையும் போது இந்த பக்கம் அசுரர்கள், இந்த பக்கம் தேவர்கள் கடைந்து கொண்டு இருக்கிறாங்க வாசிகி பாம்பை. அப்ப அந்த வாசிகி பாம்புல இருந்து இருக்கக்கூடிய விஷமானது வெளியேறுது. உலகத்துல உள்ள உயிர்களை எல்லாரும் பாதிக்குங்கிறதுக்காக ஈசனாகப்பட்டவர் அந்த விஷத்தை, ஆழகால விஷத்தை அவரே உண்கின்றார். உண்டு கொள்ளும்போது அந்த விஷமானது கழுத்துக்கு கீழே இறங்காம இருக்கும்போது பரமேஸ்வரா அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி, தன்னுடைய மனைவி பார்வதி தேவி ஈசனுடைய தொண்டையை அழுத்தி பிடிக்கிறாங்க. அப்போ அந்த விஷமானது தொண்டையிலேயே நின்றுது. அதனாலதான் அவருக்கு நீலகண்டர் அப்படிங்கிற பேரும் வந்தது. அப்படிப்பட்ட அந்த விஷமானது முறியணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க, பாம்பு கடிச்சா எப்படி ஒரு நாள் முழுக்க நம்ம தூங்காம இருப்போமோ அது மாதிரி ஈசனாகப்பட்டவர் ஒரு நாள் முழுக்க தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக, தேவர்களோட நலனுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் அவர் விஷம் உண்டதுனால தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு நாள் இரவு முழுக்க இறைவனோட நாமத்தை துதிப்பாடி அவரை தூங்க விடாம ஆனந்தமா வச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட மெஞ்ஞான இரவு தான் சிவராத்திரியாக இன்று அளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த சிவராத்திரியில என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு அர்ச்சனை பண்ணணுமோ அது உங்களோட விருப்பம். ஆனா ஸ்பெஷலா ஒண்ணே ஒண்ணு, வில்வ இலை கிடைச்சா போதும். 20 ரூபாய்க்கு வில்வ இலை வாங்கி சுவாமிக்கு அர்ச்சனைக்கு கொண்டு கொடுங்க போதும். இல்ல கூட்டமா இருக்கா, நீங்களே எங்கெல்லாம் பாக்கீங்களோ அங்க கொண்டு சுவாமிக்கு சாத்திருங்க போதும். அதுவே ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை, 5 எழுத்து மந்திரத்தை விட பலமான மந்திரங்கிறது வேற எதுவுமே இல்லை. அதை 108 முறை சொல்லிட்டு நல்லபடியா ஒரு இடத்துல ஒரு நேரம் நிமிர்ந்து, குறுக்கெலும்பு நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து தியானத்துல உட்காருங்க. எக்ஸ்ட்ராவா ஒன்று சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. காயத்ரி சொல்றேன். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ரா பிரச்சோதயாத். இதுதான் ஈசனுடைய காயத்ரி. இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஜபம் பண்ணிக்கொண்டே நீங்க இருந்த இடத்துல இருந்தே ஈசனை வழிபடலாம். நன்றி.